இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மதிப்பு மரியாதைக்குரிய விஜய் அவர்களை சந்திச்சுட்டு ஸ்மால் ஸ்கிரீன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், அதாவது சின்னத்திரை ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக அவங்களை மரியாதை செலுத்துறதுக்காக வந்த அவங்களையும் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களையும் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பெரிய கோரிக்கை ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் அது கொடுத்துருக்கோம். எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். சின்னத்திரையில அத்தனை ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாரும் நலனுக்காக ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்கோம். நிச்சயமாக பார்த்து தரோன்னு சிஎம் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இல்ல ஜெனரலா எங்க ப்ரொடியூசர்ஸ் கஷ்டத்துல இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாத இனிமே அதுக்காக சின்ன சின்ன அவங்களுக்கு இந்த விட்ட கோரிக்கை அவங்களுக்காக தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன இமோஷனல் மூமெண்ட் தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என் தம்பி பார்க்கும்போது ஒரு அக்காங்கிறது முறையில எனக்கு ஒரு இமோஷனல் மூமெண்ட் இருந்தது. அவர் பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு தீதி நான் சொல்லும் போது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சமயத்துல அவருடைய செயல்பாடு சொல்லும் போது அவர் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு நல்லா தெரியுது. ரொம்ப தெளிவான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பாக்குறோம். எல்லாரும் வேலை செய்யணும், அதுல மட்டும்தான் இருக்காங்க. யாருக்கும் நான் என் மாமனா மச்சனா அது பார்க்காம மக்களுக்கு என்ன நல்லது. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மதிப்பு மரியாதைக்குரிய விஜய் அவர்களை சந்திச்சுட்டு ஸ்மால் ஸ்கிரீன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், அதாவது சின்னத்திரை ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக அவங்களை மரியாதை செலுத்துறதுக்காக வந்த அவங்களையும் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களையும் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பெரிய கோரிக்கை ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் அது கொடுத்துருக்கோம். எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். சின்னத்திரையில அத்தனை ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாரும் நலனுக்காக ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்கோம். நிச்சயமாக பார்த்து தரோன்னு சிஎம் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இல்ல ஜெனரலா எங்க ப்ரொடியூசர்ஸ் கஷ்டத்துல இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாத இனிமே அதுக்காக சின்ன சின்ன அவங்களுக்கு இந்த விட்ட கோரிக்கை அவங்களுக்காக தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன இமோஷனல் மூமெண்ட் தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என் தம்பி பார்க்கும்போது ஒரு அக்காங்கிறது முறையில எனக்கு ஒரு இமோஷனல் மூமெண்ட் இருந்தது. அவர் பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு தீதி நான் சொல்லும் போது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சமயத்துல அவருடைய செயல்பாடு சொல்லும் போது அவர் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு நல்லா தெரியுது. ரொம்ப தெளிவான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பாக்குறோம். எல்லாரும் வேலை